அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2021 வருஷத்திலிருந்து இந்த வருஷம் பிகினிங் வரைக்குமே திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் அவர்களை முதல்வராக கொண்டு ஆளப்பட்டது. இந்த காலகட்டம் 5 ஆண்டு காலம். இந்த 5 ஆண்டு காலத்தில் அவங்க பொதுவாகவே மத்திய அரசு மீது வைத்த குற்றச்சாட்டு மிக முக்கியமாக என்னன்னா, ₹1 நாங்கள் கொடுத்தோம்னா வெறும் 27 காசு தான் வருது அப்படின்னு சொல்லி அடிக்கடி ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதாவது வருங்கால முதல்வர் அப்படிங்கிற கனவோடு இருந்த உதயநிதி ஸ்டாலின் அதுக்கு ஒத்து உதவினார். அவங்க அப்பாவும் எல்லா அமைச்சர்களும் அப்படிதான் பண்ணாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல, ஒன்றிய அரசு நிதி விடுவிக்கல, தமிழ்நாட்டை வஞ்சிக்குது, தமிழர்களை வஞ்சிக்குது. மத்திய பாரதிய ஜனதா கட்சி, அதாவது ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு ரொம்ப மூன்றாம் தர குடிமக்களை தமிழர்களை நடத்துது, தமிழ்நாட்டை கேவலப்படுத்துது அப்படின்னு வரிசையா அதாவது சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதாவது ஒரு மனுஷன் ஏதோ 1-2 பொய் சொல்றான், நல்லதுக்கு சொல்லுவான்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. ஆனா இவங்க பொய்யை ஃப்ராடு தினத்துக்காக சொல்றது, அந்த பொய்யவே ஏக்கர் கணக்கில் அளந்து விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதை பத்தி சமீபத்தில் தரவுகள் என்ன அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடோட அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள், அவர் ஒரு பழுத்த அரசியல்வாதி. அவரு காலச்சூழல் அவருடைய சொந்த அபிப்பிராயத்தின் பேரில் தாவேகாவுக்கு போனாரு, இப்ப அமைச்சராக இருக்கிறார். அவர் இப்ப சில தினங்களுக்கு முன்னால என்ன சொல்லியிருக்காருன்னா, மத்திய அரசு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கொடுத்திருக்கு அப்படின்னு. எதுக்கு அப்படின்னா, அதாவது பருவ காலங்களை எதிர்கொள்ளக்கூடிய, பருவ காலத்தில் ஏற்படக்கூடிய இயற்கை சீற்றங்கள், பேரிடர் அப்படிங்கிறது, அந்த பேரிடர் மேலாண்மைக்காக நிதியை நாங்கள் அட்வான்ஸா கேட்டிருந்தோம். அதுக்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டாங்க. அதாவது 1000 கோடி எப்போ பருவமழை, இப்ப தென்மேற்கு பருவமழை ஜூன்ல ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நம்ம தீபாவளி வர நேரத்தில் வடகிழக்கு பருவமழை வரும். அந்த மழை வர்றப்ப கொஞ்சம் உக்கிரமா இருக்கும். தமிழ்நாட்டோட டெல்டா பகுதிகள், இங்க சென்னையோட ஒரு பகுதி எல்லாமே பெரும்பாலான தமிழக கடலோர மாவட்டங்கள் அதிகமாக பயன்படக்கூடியது இந்த வடகிழக்கு பருவமழையால் வரக்கூடியது. அது அநேகமாக நம்ம இந்த தீபாவளிக்கு முன்னால தீபாவளி சீசன்ல பெய்யும். அது அப்படியே டிசம்பர் பாதி வரைக்கும் போகும். இந்த காலத்துல பேரிடர் மேலாண்மையை எதிர்கொள்வதற்கான விஷயம் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற தென்மேற்கு பருவ காற்று, அதன் மூலமா மழை, அதாவது கன்னியாகுமரியிலேருந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மழை சார்பில் அப்படியே பெஞ்சிட்டு போகுது இல்லையா, அதுக்கு எல்லாமே சேர்த்து மொத்தமா 1000 கோடி ரூபாய் பேரிடர் மேலாண்மை நிதியை மத்திய அரசு ஒதுக்கி விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக நாளைக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும், ஒருவேளை இயற்கை சீற்றம் ஏதாவது ஒரு இடத்துல அதிகமாகி கடல் நீர் உள்புகுதல், புயற்காற்று, சூறைக்காற்று அப்படிங்கிறதோ, உயிர் சேதமோ பொருட்சேதங்களோ, அதிகமாக விவசாயிகள், கடலை நம்பி தொழில் செய்யும் மீனவ குடும்பங்கள் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உதவி செஞ்சாகணும். அப்ப அதற்கு பாதிப்புக்கு தகுந்த மாதிரி மத்திய அரசு திரும்பி விடுவிக்கும். இதுதான் அரசாங்க நடைமுறை. இது பட்டவர்த்தனமா தெரியும் இப்படிதான் கவர்மெண்ட் நடக்குதுன்னு. அதாவது அறிவார்ந்த பெருமக்களுக்கு நிச்சயம் தெரியும், உணர்ச்சி வசத்தோட பாக்குறவங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த கடந்த 5 ஆண்டு காலமா மக்களை உணர்ச்சி மயத்துக்கு மட்டுமே வச்சு அறிவு சிந்தனையை தூண்டுறதுக்கு வழியே இல்லாம மாசடைந்த கண்ணாடி, அதாவது கண்ணாடியை பாக்குறப்ப அது பழசா போயிருந்துச்சுன்னா ரசம் போகிறோம், இல்லைன்னா மேல அழுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா முகம் நல்லா தெரியுமா, தெரியாது. அது போலவே இந்த மோடிஜி அரசாங்கம், பாரதிய ஜனதா கட்சியோட அரசாங்கத்தை மக்கள் மத்தியில ஒரு வில்லன் போலவே சித்தரிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப இந்த செங்கோட்டையன் சொன்ன பிறகு இந்த தரவுகளை நம்ம தேடி பார்க்கறப்ப சில பெருமக்களும் பேசியிருக்காங்க, ஊடகவியலாளர்கள் ஒரு சில பேர் பேசியிருக்காங்க. அது போக இது என்ன நடந்ததுங்கிறத மத்திய அரசின் தலைமையாளர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள், திரு அமித்ஷா அவர்கள், அதுபோக இன்னும் மத்திய அமைச்சர்கள் பலருமே இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல, அதாவது கடந்த 10 ஆண்டு, அதாவது கடந்த 10 ஆண்டுன்னா எப்படின்னா 2016 அதுல இருந்து 2026, அதாவது இந்த அரசு வர்றதுக்கு முன்னால வரைக்கும் மொத்தம் 10 வருஷம். 10 வருஷமும் யார் ஆட்சியில் இருந்தது, மத்தியில் இருந்துகிட்டு இருக்கிறா, பாரதிய ஜனதா அரசு.
மோடிஜி தான் பிரதமர். இந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு விடுவிக்கப்பட்ட மொத்த தொகை எவ்வளவு தெரியுங்களா? 11 லட்சம் கோடி. 11 லட்சம் கோடி. அதில் இவங்க 5 வருஷத்தில் எவ்வளவு வாங்கியிருக்காங்கிற தரவு என்கிட்ட இல்லை. ஆனால் இவங்க 5 வருஷத்தில் வாங்கினது கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் எதுவுமே தராத மாதிரியும், இன்னுமோ இவங்க அறிவாலயத்தில் இருந்து தான் பணத்தை எடுத்து கொண்டாந்து நடத்தின மாதிரியும், இல்லை திருவாரூரில் சொத்தை விற்று கொண்டாந்து இந்த கவர்மெண்ட்டை நடத்தின மாதிரியும், இப்படி தான் மக்கள்கிட்ட மோடிஜி அரசாங்கம் பிஜேபி தமிழர்களை வஞ்சித்துன்னு அப்பட்டமா வாய்க்கூசமா பொய்யா ஏக்கர் கணக்காக பொய் பேசினாங்க. இது எந்த வகையில் நம்மளாம் ஏற்றுக்கிட்டோம்? இன்னமும் அந்த போலி பிம்பம் மோடிஜின்னு ஆகாது, பிஜேபின்னு ஆகாது, தமிழர்களுக்கு எதிரான இடம் எல்லாருமே இந்தியர்கள் தானே, இப்படி ஒரு பொய்யை கட்டமைச்சாங்க. அது இன்னைக்கு யார் நல்ல எஜுகேட்டட் பர்சன் இல்லை உண்மையிலேயே தேடல் இருக்கிறவங்க, அப்படி இல்லைன்னா நான் சொல்றது சரியா இல்லையா அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க, ஆர்டிஐயில் கூட போட்டு கேட்டு பாருங்க, தப்பு கிடையாது. ஏன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பதறிவு, எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்த்தன்மை காண்பதறிவு. இது போக இன்னொரு குறள் இருக்கு. ஒரு நாட்டோட நிதி மேலாண்மை எந்த அளவுக்கு எப்படி ஷார்ப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில குறள்கள் சொல்லியிருக்காரு. அது ஒரு குறள் சொல்றேன். ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லத்தரசு. ஒரு கவர்மெண்ட் வருவாய மக்களை கசிக்க பிழியாம எந்த அளவுக்கு நியாயமான முறையில வருவாயை கூட்ட முடியும் அப்படின்னு யோசிக்கணும். அதுக்கு திட்டம் வகுக்கணும். அதுக்கப்புறம் அதை செயல்படுத்தணும். அதுக்கப்புறம் அந்த பொருளை சேதாரம் இல்லாம பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன திட்டங்களுக்கு மக்களுக்கு இப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நியாயமா செலவு பண்ணணும். ஆனா கடந்த காலங்களில் இருந்த திமுக அரசு என்ன பண்ணாங்க? 45 கோடி கிட்டத்தட்ட காரு ரேஸ் நடத்தினாங்க நடிகை பெத்ராஜை வச்சு. அந்த கார் ரேஸ் நடத்தின காசு திருவாரூர்ல இருந்து வந்த காசா சொல்லுங்க? அதுக்கப்புறம் எத்தனை, அதாவது பெயிண்ட் அடிக்கிறது, அந்த பூட்டு போடுறது, இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய திட்டங்கள்னு சொல்லி எல்லாமே ஹம்பக், மாய்மாலம், அதாவது மெஜிஷியன் ஷோ அதுபடிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. மேஜிக் காட்டிட்டு இருந்தாங்க, பிலிம் காட்டினாங்க, சீன் போட்டாங்க. அது போக எல்லா திட்டங்களையும் தாங்களே கொண்டு வந்ததாக ஸ்டிக்கர் ஒட்டினாங்க. இதை தவிர வேற எதுவுமே செய்யல. அதாவது அங்கங்க ஊர் விட்டு ஊர் போய் பணியாற்றக்கூடிய மகளிருக்காக அது ஒரு திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தது. ஆனா பணிபுரியும் மகளிர் அவங்களுக்கு நாங்க தான் எல்லாம் செஞ்சோம் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டிக்கர் அடிச்சாங்க. குடிநீர் எல்லார் வீட்டுக்கும் இத்தனை கோடி பேருக்கு இவ்வளவு நாளைக்குள்ள போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை திட்டத்தை ஆக்கப்பூர்வமா செயல்படுத்தினாங்க. அது பேர் தான் ஜல் ஜீவன் திட்டம். அந்த ஜல் ஜீவன் திட்டம் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கு. இப்போ தாவேக அரசு வந்த பிறகு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. தொடர்ந்து அந்த திட்டம் இன்னும் 3 ஆண்டுகளுக்கு மேல அதாவது எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிச்சு அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு போற வரைக்கும் இந்த திட்டம் செயல்படும் மத்திய அரசு உறுதி அளிச்சிருக்கு. கையெழுத்துக்கு போட்டு வச்சு நிதி விடுவிக்கிறாங்க. இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த 5 வருஷமும் பொய்யா பேசின திமுக அரசு அவங்க கூப்புக்கு போயிட்டாங்க. ஆனா அதை நம்பின நீங்க, அதாவது பொதுமக்களாகிய நாம எல்லாமே நாசமா போயிட்டோம். அதாவது யாரு இது பண்ணா எப்படிப்பட்ட ஆட்சி நடக்குது மத்திய அரசு, அதன் மூலமா எவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்க அந்த புள்ளி விவரம் பார்க்கணும். வெறுமனே சென்டிமெண்டல் இடியட்ஸா நம்ம இருந்து பிரயோஜனம் இல்லை. கிட்டத்தட்ட கொரோனா காலத்திலேருந்து இந்த பீரியட் இது வரைக்கும் இந்த 10 வருஷத்துலயே 80 கோடி மக்கள் தொகைக்கு இலவசமாக ரேஷன் பொருட்களை வழங்கியது மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசு, ஆணையிட்டவர் திரு மோடி அவர்கள். அதை விட்டுட்டு இதெல்லாம் நம்ம மறந்துடுறோம், அதை பத்தி மறந்துடுறோங்கிறதுல கேட்கறது கூட கிடையாது. அதெல்லாம் கேட்டாக்கா நிச்சயமா ஒரு நல்ல தெளிவு பிறக்கும். இனிமேலாவது அந்த தெளிவு மக்களுக்கு வரும்னு நான் நிச்சயமா நம்புறேன். ஆனால் இதுக்கு இடையில அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு நன்றியையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் இப்போ இருக்கிறது எங்களுக்கு எதிரான ஒரு தாவேக ஆட்சி. அவர் சொல்ற விஷயம், அவர் நன்றி சொல்லியிருக்கார். அவருக்கு நாம பதில் நன்றி சொல்றது நம்மளுடைய பண்பு. அவர் உண்மையை ஒத்துக்கிட்டார்ல. நாடோடிகள் படத்துல டைரக்டர் சசிகுமார் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அவர் மாமா பொண்ணை
இது பண்ண போறப்ப அவர் பிளாக் பண்ணிட்டே இருப்பார் மாமா. அப்போ வந்து இவர் சொல்லுவார், அவர் கண்டிஷன் பண்ணோன்னே, பட் உங்கள்கிட்ட இந்த நேர்மை பிடிச்சிருக்கு மாமா அப்படின்ட்டு போவார். அப்படித்தான் அன்பு அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு மத்திய பாரதிய ஜனதா கட்சியின் மோடி தலைமையிலான ஆட்சியின் சார்பில் எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய என்னை போன்ற நபர்கள் எல்லோரும் தமிழக மக்களின் சார்பிலும்